அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழக அரசு தற்பொழுது தாயுமானவர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்களை மாதந்தோறும் அவர்களது வீட்டுக்கே சென்று டோர் டெலிவரி செய்வதுதான் தாயுமானவர் திட்டம். முன்பெல்லாம் ரேஷன் கடைகளில் வரிசைகளில் நின்று வாங்கிய பொருள்களை வெயிலில் வீட்டுக்கு எடுத்து வருவது முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகவும் சிரமமான காரியமாக இருந்தது. இனி இவர்களுக்கு வீட்டுக்கே ரேஷன் பொருட்களை டோர் டெலிவரி செய்வதால் அந்த சிரமம் தவிர்க்கப்படும் என தெரிகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் விவரம் உணவுப் பொருள்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மூலம் பெறப்பட்டு கள அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி ரேஷன் பொருள்களுடன் எடை போட மின்னணு தராசு, பயோமெட்ரிக் ரேகை பதியும் இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் கள அலுவலர்கள் பயனாளிகளின் வீடுக்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகிக்க உள்ளனர். ஒவ்வொரு குடும்ப அட்டை விவரங்களும் டிஜிட்டலில் இருப்பதால் தனியாக யாரும் இதற்கு விண்ணப்பிக்க தேவையில்லை. திட்டத்தின்படி 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறுவார்கள். தாயுமானவர் திட்டத்தின்படி டோர் டெலிவரி செய்யப்படும் ரேஷன் பொருட்கள் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை மற்றும் 2வது ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் வீடு தேடி வந்துவிடும். தமிழ்நாடு முழுக்க 37,328 ரேஷன் கடைகள் இருக்கின்றன. இதில் 34,809 ரேஷன் கடைகளில் இந்த திட்டத்தை செயல்படுத்தப் போவதாகவும் 70 வயதுக்கு மேற்பட்ட 20,42,657 மூத்த குடிமக்கள், 1,27,797 மாற்றுத்திறனாளிகள் என மொத்தம் 21,70,454 பேர் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய போகிறார்கள் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.